அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு சண்டே அன்னைக்கு லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்து லெஷராக இருக்கிற டைமில் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னாலே சார் சொன்ன மாதிரி யூ ஹேவ் டிசைடட் சம்திங் அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு சென்னையில் மட்டும் 1 கோடி பாப்புலேஷன் இருக்கு. அதில் அட்லீஸ்ட் ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th இருப்பாங்க. அதுல இத்தனை பேர் மட்டும் அவங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸோட இங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா யூ ஹேவ் டிசைடட் நமக்கு ஏதோ ஒண்ணு வேணும் அப்படின்னு. நம்ம அழகா பாரதி சொல்லுவான்ல, தேடி சோறுநிதம் தின்றுன்னு சொல்லும் போது சொல்லுவான், என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லுவான். நமக்கு இங்க ஒரு பிறப்பு இருக்கு அப்படின்னா நம்ம இந்த சொசைட்டிக்கு ஏதோ கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தின ஒரு தெளிவு இருக்கணும் இல்லையா? ஸோ இங்க நிறைய எவ்வளோ பேர் இங்க வந்து காமர்ஸ் 12th முடிச்சிருக்கீங்க? காமர்ஸ் 12th முடிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க? சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மிங்கிள் ஆகி இருக்கீங்க இல்லையா? ஆக்சுவலா நிறைய பேர், நான் வந்து கார்பரேட் செக்ரட்டரிஷிப்ல PhD வரைக்கும் பண்ணிட்டு தென் ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு காலேஜ்ல ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சேர்மனோட ஒரு ஃபேக்கல்டிக்கு சண்டை வரும்போது அவர் சொல்றாரு, அவங்க ஷீ இஸ் நாட் அட் ஆல் குவாலிஃபைட், அவங்க எப்படி MBAக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஒரு கமெண்ட் வருது. இமிடியட்லி சேர்மன் இஸ் சேயிங், நீங்க MBA பண்றீங்களா? வை நாட்? நெக்ஸ்ட் 2 years MBA முடிச்சு கொடுத்தேன். ஸோ நமக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் லைஃப்ல நமக்கு வந்துகிட்டே இருக்கணும், ஏதோ ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்றத முதல்ல காதுல வாங்கக்கூடாது. அது என்ன வாங்கக்கூடாது அப்படின்னா, படிச்சுதான் எல்லாரும் சாதிச்சுட்டாங்களா? 10th முடிச்சுட்டு எவ்வளவு கோடி ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, 12th ஃபெயில் ஆனவன் இன்னைக்கு எவ்வளவு பெருசா இருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாரும் எக்ஸெப்ஷன்ஸா இருப்பாங்க. எக்ஸெப்ஷன்ஸ் கேனாட் பி ஜெனரலைஸ்டு. அதை நாம வச்சுக்கணும். அந்த எக்ஸெப்ஷன்ல நாம ஒருத்தரா இருக்க போறோமா, இல்ல நாம நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வர போறோமா? சோ நான் எப்போதும் சொல்லுவேன், எல்லாரும் வந்து ஒரு பாறை மாதிரி. அதுல வேண்டாததை நீங்க செதுக்கி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அழகிய சிலை நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க காலேஜ்ல எதெல்லாம் எனக்கு வேண்டான்னு நீங்க டிசைட் பண்றீங்களோ, ரொம்ப, ஏன்னா நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருப்பாங்க, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு. அப்ப நான் சிம்பிளா சொல்லுவேன், உனக்கு எது வேண்டான்னு நீ டிசைட் பண்ணு, ஃபைனலா ஒரு 4-3 வருவ, அப்போ உனக்கு எதை சூஸ் பண்றதுன்றது ரொம்ப ஈஸியா போகும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டே ஆகாம நம்ம வந்து நமக்கு என்னெல்லாம் வேண்டாங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும். 2வது, எனக்கு பிடிக்கும்ன்றது ஒண்ணு, எனக்கு வரும்ன்றது இன்னொன்னு. இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஈஸியா அரியர் வைக்காம காலேஜ்ல பாஸ் பண்ண முடியும். எனக்கு பாட்டு கேட்க பிடிக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போது காதுல இயர்போன் வச்சு கேட்டுட்டே இருக்காங்க. சரி, இந்த பாட்டை பாடினது யாரு, எழுதினது யாரு, இது என்ன கம்போசிஷன், இந்த மியூசிக்னா தெரியாது. அப்போ நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படல, ஜஸ்ட் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் குட் டைம், அவ்வளவுதான் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா அது நமக்கு பிடிக்குது. அப்ப பாட்டு கேட்கிற எல்லாரும் பாடுறது இல்லை. அப்ப எனக்கு நான் நல்ல பாட்டு கேட்பேங்க, நான் வந்து BSc மியூசிக் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து ஃபெயிலியர் போயிடும். அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எனக்கு பிடிக்கிறதெல்லாம் எனக்கு வரும்ன்ற கட்டாயம் இல்லை. ஸோ நான் வந்து மேக்ஸே வராது, நான் டேட்டா சயின்ஸ் எடுத்து படிப்பேன், ஏன்னா என் பக்கத்து வீட்டுக்காரன் படிக்கிறான், என்னோட ஃப்ரெண்டு அந்த காலேஜ்ல போய் சேர போறான் அப்படின்னா நாம காலேஜ்ல 3 years or 4 years முடிச்சு வெளியில வருவோமா அப்படிங்கறத யூ ஹேவ் டு டிசைட் ஆன் யுவர் செல்ஃப். ஏன்னா நீ என்ன படிக்க போற, அதுல என்ன கரிக்குலம் வரப்போகுதுங்கிறதே நம்ம தெரியாம எனக்கு இது பிடிக்கும் அதனால நான் இதை ஜாயின் பண்றேன். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் இப்ப சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு தண்ணி கேன் போடுறவருடைய பையன் 300 மார்க் எடுத்திருக்கிறாரு. அவர் வந்து சொல்ற, என்கிட்ட வந்து கரியர் கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்போ நான் வந்து சொல்றேன், தம்பி நீ பக்கத்துல இருக்கிற ஒரு காலேஜ்ல படியா, ஃபீஸ் கம்மியா இருக்கும், செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு கோர்ஸ் எடுத்து படி, அடிஷ்னலா முடிக்கும் போது வேலை கிடைக்கும். இல்ல ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி பேரை சொல்லி 1.5 லட்சம் ரூபாய் அங்க ஃபீஸ், அந்த காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் போறாங்க, நான் அங்கதான் போறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வாட்டர் கேன் போடுறவரால 1.5 லட்சம் ரூபாய்
அது போக கம்யூட்டேஷன், உங்களுக்கு டெய்லி உள்ள எக்ஸ்பென்சஸ் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ நீ நல்லா படிச்சிருந்திருக்கணும். அப்ப அதை சொல்லும் போது நமக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுல்ல. ஆனா அம்மா எப்போதும் நான் கேட்கறத செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற நமக்கு ஒரு மனப்பாகம் இருக்கு. அப்படி இல்லாம எனக்கு என்ன வரும் அப்படிங்கறத படிக்கும் போது ஈஸியா உங்களால படிக்க முடியும். நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லா சப்ஜெக்டையுமே ஆன் த ஹோல் சார் சொல்லிட்டாங்க. இருந்தா கூட இங்க நிறைய நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கிறீங்க. நிறைய நமக்கு இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி இதெல்லாம் நம்ம யாருமே எடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு மித்து இருக்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பாட்னி எல்லாம் படிச்சா ஸ்கூல் டீச்சரா போக முடியும், இதை தவிர எனக்கு வேற எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு சயின்டிஸ்டா இதே நாசாலையும் இங்க இருக்கிற இதே இஸ்ரோலையும் போய் உங்களால ஒர்க் பண்ண முடியும். இதே மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இந்தியாவுக்காக நீங்க ஒர்க் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா நீங்க சயின்டிஸ்டா ஐடிசில இருந்து, ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல இருந்து, பார்மசூட்டிக்கல் கம்பெனில இருந்து எல்லா இடத்துலயும் உங்களால வேலைக்கு போக முடியும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிச்சா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎட், ஒரு ஸ்கூல்ல டீச்சர். நம்ம அல்டிமேட்டா நம்ம அதையோ, நான் ஸ்கூல் டீச்சரை குறைவா சொல்றேன், நீங்க இருக்கிறவங்க தயவுசெய்து தப்பா நினைச்சுக்க கூடாது. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எத்தனை காலேஜ்ல பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸுக்கு சீட்டு ஃபில் ஆகுதுன்னு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அத்தனை பேரும் கம்ப்யூட்டர் சயின்ஸை நோக்கி ஓடுறோமே. நீங்க நல்ல இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு வயா மீடியாவை எடுத்து பாருங்க, ஹவ் யுவர் லைஃப் கோயிங் டு பி a success one அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டருக்கு எல்லாருமே நீங்க போறீங்க, நாளைக்கு 1000 பேர் வேலை தேவைப்படுற இடத்துல 10,000 பேர் அங்க நிற்கும் போது உங்களுடைய சேலரிய காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய இடம் வருமா வராதா? நீ 20,000 ரூபாய்க்கு வேலை கேட்ப, உனக்கு பின்னாடி இருக்கிறவன் எனக்கு இந்த வேலை கிடைச்சாதான் வீட்டுல எனக்கு நான் வாங்கின லோனை கட்ட முடியும் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான், நான் 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு வரேன், 15,000 ரூபாய்க்கு வேலைக்கு வரேம்மா. ஆனா நீ ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ கோர் இல்லாமல் சர்வீஸ் இருக்காது. கோர் எவ்வளவு தூரம் டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும். அப்ப கோர் என்ன, பிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி இதெல்லாம் தான் பேஸ். சார் சொல்லும் போது சொன்னாங்க அக்ரிகல்ச்சர் பண்ணா நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசரை எடுங்க, 50% ஆஃப் த பீப்புள் ஆர் அக்ரி. ஏன் அதுக்கு அவர் அவ்வளவு அழகா எக்ஸ்பிளனேஷன் சொன்னாங்க. ஏன்னா ஒரு டீச்சர் செய்ய வேண்டிய வேலையை சார் செஞ்சுட்டாரு. அதுல எக்கனாமிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு அனாட்டமில இருந்து everything comes under agriculture. ஓகே, எனக்கு அக்ரிகல்ச்சர் படிக்க முடியாது அப்படின்னு நீ நினைக்கிற, தப்பு கிடையாது. மேத்ஸ் எடுத்து படி, பிஎஸ்சி மேத்ஸ் எடுங்க, எம்எஸ்சி மேத்ஸ் எடுங்க. மேத்ஸ் எடுக்கணுமா, நீங்க இன்னைக்கு இப்ப அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் இருக்கு, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் கொல்கட்டா அண்ட் பெங்களூர்ல இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அவ்வளோ அழகா நீங்க 5 years நீங்க படிச்சு முடிக்கலாம். யூஜி மேத்ஸ் முடிக்கிறீங்க, ஓகே இப்ப விட்டுட்டோம், பிஎஸ்சி மேத்ஸ் எடுத்து படிங்க. இங்க நமக்கு ராமானுஜம் இன்ஸ்டிடியூட் இருக்கு, அங்க எம்எஸ்சி எடுத்து படிங்க. அவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இருக்கு. இதே கம்ப்யூட்டர் துறைக்கு நீங்க போக முடியும், இதே நாசாக்கு நீங்க போக முடியும், இதே இஸ்ரோக்கு நீங்க போக முடியும். ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் உங்களுக்கு டீச்சிங். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம மைண்ட்ல என்ன ஏத்திட்டாங்க, இந்த சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, இவனை மைண்டுக்குள்ளார இவன் டாக்டர்னு மைண்டுக்குள்ள ஏத்திட்டாங்கன்னு. அந்த மாதிரி மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சா டீச்சரா தான் போகணும். எனக்கு டீச்சர் வேண்டாம், நான் அதனால மேத்ஸ் படிக்கல, பிசிக்ஸ் படிக்கல அப்படின்னு நம்ம சொல்றதை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நெஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அது பேசிக் சயின்ஸ் கோர்சஸ். உங்களுக்கு புவனேஸ்வர்ல இருந்து, மும்பைல இருந்து, போபால்ல இருந்து அத்தனை இடத்துல நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட காலேஜஸ் இருக்கு. அந்த யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஃபீஸ் வில் பி வெரி மினிமம். எப்படி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 6,000 ரூபாய் 13,000 ரூபாய் ஃபீஸோ அதே போல அங்க இருக்கிற ஃபீஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 10,000 5,000 அப்படிதான் உங்களுக்கு இருக்கும். என்னோட பிஹெச்டி ஃபீஸ் 1 இயருக்கு 5,000. இன்னைக்கு ஒரு செமஸ்டருக்கு 60,000 பே பண்ணிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் உங்களுக்கு கிடைக்குது, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் கிடைக்குதுன்னா நாம அதுக்கு உழைக்கணும். அந்த மார்க் நமக்கு இருக்கு. அப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கிலீஷ் படிங்க. இன்னைக்கு யாருமே
தமிழ்நாட்டுல another ஒரு மித் என்ன அப்படின்னா, இந்த எக்கனாமிக்ஸ் யாரு ரொம்ப புவரா மார்க் எடுத்திருக்காங்க, உனக்கு காமர்ஸே கிடைக்காது, பிபிஏவே கிடைக்காது, கடைசியில போய் எக்கனாமிக்ஸ் எடு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஸ்ரீராம் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் 99.99 எடுத்தாலும் நமக்கு கிடைக்கிறது இல்ல. அப்போ எக்கனாமிக்ஸ் இஸ் நாட் அ புவர் சப்ஜெக்ட், வி ஆர் மேக்கிங் இட் as a very inferior one. அதுதான் நமக்கு இஷ்டம். நல்ல நீங்க வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்து படிங்க. உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தமிழகத்தினுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புள்ளியியல் துறைன்னு இருக்கு, நமக்கு அங்க ஜாப் ஆக்சுவலா கிடைக்க போகும். லாங்குவேஜ் பிஏ தமிழ் எடு, பிஏ இங்கிலீஷ் எடுங்க, எம்ஏ இங்கிலீஷ் எடுங்க, எம்ஏ இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறீங்க, எம்ஏ தமிழ் எடுத்து படிக்கிறீங்க. இன்னைக்கு டிரான்ஸ்லேட்டர்ஸுக்கு அவ்வளோ தேவைகள் இருக்குது. இந்தியாவில் இன்னைக்கு more than 1000 crores we are spending for translate all the technology related books into regional languages, not only in Tamil. So you may belongs to Hindi, you may belongs to Telugu, Malayalam, Tamil, என்ன வேணா இருக்கட்டும், அவங்களோட லாங்குவேஜ் நீங்க எடுத்து படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஹைதராபாத்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ்னு ஒரு யூனிவர்சிட்டியே இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஸோ நீங்க அங்க இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு அம்பாசிடரா போறதுல இருந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதும் போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியா இருக்கும். எம்பசில ஒர்க் பண்றதுக்கு, பாஸ்போர்ட் விசா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதுக்கு அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் just because a language you will get it, but how many of them are knowing it? That is a very big thing. அதே இது zoology எடுத்துக்கோங்க, பிஎஸ்சி zoology, இங்க பயாலஜி மேம் இருக்காங்க, பயாலஜி மேம்கிட்ட கேளுங்க, கண்ணீர் கதை விடுவாங்க. பசங்க வந்து மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பயாலஜிக்கு கொடுக்க மாட்டாங்க தானே மேம், நல்லா படிக்கணும் அவ்வளவுதான். இங்க தமிழ்ல இந்த தடவை 10th 8 பேர் 100 மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க, சயின்ஸ்ல more than 10,000 எடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, வெறும் 8 பேர் தமிழ்ல உங்களுக்கு சயின்ஸ்ல வந்து 10,000. ஏன் அப்படின்னா நம்ம லாங்குவேஜ் எப்படி பாக்குறோம், பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். 10 குறள் தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணி எழுதுனா எனக்கு இதுல 5 மார்க் கிடைக்கும், இதுல 4 மார்க் கிடைக்கும், அதுல 3 மார்க் கிடைக்கும், இது எடுத்தா போதும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி இல்லை இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஜுவாலஜி நீங்க எடுத்து படிக்கிறீங்க, பிஎஸ்சி ஜுவாலஜி எடுங்க, எம்எஸ்சி ஜுவாலஜி எடுங்க, இல்ல பிஎஸ்சி ஜுவாலஜி எடுத்துட்டு நீங்க ஆர்கியாலஜி பண்ண முடியும், பிஏ ஹிஸ்டரி எடுத்துட்டு நீங்க ஆர்கியாலஜி பண்ண முடியும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு ஆர்கியாலஜி இருக்கு, தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டுகளை படிக்கிறது, ஓலைச்சுவடிகளை படிக்கிறது. இதே இது நீங்க உங்களுக்கு இங்க செம்மொழி உயர் ஆராய்ச்சி தமிழ் நிறுவனம் சென்னையில இருக்குது, அங்க ஒரு தடவை நீங்க போய் விசிட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஓலைச்சுவடிகளை இன்னைக்கு கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருக்காங்க. யாரு கம்ப்யூட்டரைஸ் பண்ணுவாங்க? முதல்ல எனக்கு அதை படிக்க தெரிஞ்சாதானே நான் அதை பண்ண முடியும். அப்ப அந்த வேலைக்கு ஒரு ஆள் வேணும்ல. நீ கம்ப்யூட்டர் படிக்கப்போ நான் இதை ஓலைச்சுவடியை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ண படிச்சுட்டு அதோட சேர்ந்து கம்ப்யூட்டர் படிக்கிறேன், எனக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படிதான் நம்ம யோசிக்கணும். பாட்னி நீங்க படிக்கிறீங்க, இன்னைக்கு ஃபாரஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அக்ரி படிச்சா யூபிஎஸ்சி வந்து ஈஸி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் படிக்கிறது கம்மி. அதே மாதிரி தான் நீங்க ஜுவாலஜி பாட்டனி படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கும். இன் ஃபியூச்சர்ல அவ்வளோ வேகன்சி உங்களுக்கு டீச்சிங் சைட்ல வருது, ரிசர்ச் சைட்ல வருது, R&Dல இருக்குது, அவ்வளோ வேகன்சி இருக்குது. நீங்க சிம்பிளா ஒன்னு எடுத்தீங்கன்னா பாட்னி கத்துக்கிறீங்க, யூ நீட் நாட் கோ ஃபார் ஒர்க் அட் ஆல். ஐ டெல் யூ ஒன் திங், சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் டெல்லிங் தட் how to preserve our Indian herbs. அந்த இந்தியன் ஹெர்ப்ஸ் வேல்யூ ஆடட் ப்ராடக்டா நீங்க கன்வெர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா மார்க்கெட்டிங், அதுக்கு நீ காமர்ஸ்ல இருக்கிறவன நீ ரெக்ரூட் பண்ணி அந்த பிசினஸை பார்க்க வைக்கலாம். அப்ப நீ பாட்னி தெரிஞ்சவன், உன் ஃப்ரெண்டு காமர்ஸ் படிச்சிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து அழகா ஒரு பிசினஸ் பண்ணி, சார் சொன்னாங்கல்ல MBA முடிச்சுட்டு ஒரு பூ வியாபாரம், இதே இந்த சென்னையில தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தம்பி இட்லி கடை வச்சு அவங்க அம்மா வியாபாரம் பண்ணி அந்த பையன் வந்து இன்னைக்கு MBA அஹமதாபாத்ல பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய பிசினஸ் பண்ணிட்டு யங் ஐகான் அவார்ட்லாம் வாங்கினவங்க இருக்காங்க. ஸோ என்ன படிக்கிறோன்றது இல்லை, நம்ம அதை எப்படி படிக்க போறோம்ன்றதா. பிஎஸ்சி பிசிக்ஸ் will help you to become a scientist. கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஃபார்மகாலஜியில உங்களுக்கு கெமிஸ்டா ஒர்க் பண்றதுக்கு அண்ட் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இன்னைக்கு மெடிக்கல் வேர்ல்டு எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ், எவ்வளோ மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, அதுக்கு
உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயே அவ்வளோ உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்கு. இதோட சேர்ந்து முடிக்கும் போது நீங்க கம்ப்யூட்டர் படிங்க. உங்களோட ஃபீல்டுல என்ன பண்ண முடியுமோ அதற்குள்ள கோர்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்து படிச்சீங்கன்னா, கம்ப்யூட்டர் படிச்சவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒண்ணு, ஆனால் உங்களுக்கு உங்களோட கோர் சப்ஜெக்ட் பிளஸ் கம்ப்யூட்டர் யூ வில் கெட் அ மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. காமர்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு காமர்ஸ் அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் காலேஜ்ல போய் கேட்டுட்டு, இந்த பர்டிகுலர் காலேஜ்ல எவ்வளவு காசு கொடுத்தனாலும் எனக்கு பிகாம் வேணும், யார வந்து எந்த பெரிய மனுஷங்களை பிடிக்கிறது, யார ரெக்கமெண்டேஷனுக்கு போறது, ரெண்டாவது எனக்கு பிகாம் ஜென்ரல் தான் வேணும், பிகாம் பேங்கிங் ஃபினான்ஸ் வேண்டாம், பிகாம் மார்க்கெட்டிங் வேண்டாம், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் வேண்டாம். இதுல உள்ள பின்னால இருக்கிற லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு காலேஜுக்கு நீங்க போனீங்கன்னா மேக்சிமம் ஒரு கோர்ஸ் 2 செக்ஷன் தான் வைக்க முடியும் ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ். அதனால அடிஷனலாக வேற வேற நேம், பிகாம், பிகாம் ஜெனரல் சொல்லுவாங்க, பிகாம் பேங்கிங் ஃபினான்ஸ், பிகாம் மார்க்கெட்டிங். அது எதுக்காக சொல்றோம்? ஒரு 2 சப்ஜெக்ட் வேறவா இருக்கும். ஆனா நாம பேரண்ட்ஸை ப்ரெஷரைஸ் பண்ணி எனக்கு ஜெனரல் பிகாமே தான் வேணும் அப்படிலாம் நீங்க அடம் பிடிக்காதீங்க. பிகாம்ல அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. 1 or 2 சப்ஜெக்ட்ஸ் வில் வேரி ஈச் பிகாம் பிரான்ச்சஸ். எடுத்து படிங்க. டெஃபினெட்லி யூ வில் கெட் தி சேம் ஆப்பர்ச்சுனிட்டி வாட் யூ ஆர் கெட்டிங் இன் பிகாம் ஜெனரல். அதே இது பிபிஏ எடுக்கிறீங்கன்னா, முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிபிஏ மட்டும்தான். இன்னைக்கு பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் வி ஆர் ஹேவிங், பிபிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வி ஆர் ஹேவிங், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வி ஆர் ஹேவிங், ஜெனரல் வி ஆர் ஹேவிங். ஸோ அப்போ உங்களுக்கு இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது யூ ஹேவ் டு டிசைட். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஃபார்முலா எது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு என் ஏரியாக்கு, இப்ப நீங்க நார்த் சென்னையில இருக்கீங்க, இந்த ஏரியாக்காரங்க கண்டிப்பா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் ஒர்க் அவுட். பிகாஸ் யூ நோ இதுதான் ஹார்ட் ஆஃப் த பிசினஸ் ஏரியான்னு நான் சொல்லுவேன். இங்க இருந்து உங்களுக்கு சவுகார்பேட்டோ, பாரிஸ் கார்னரோ இட்ஸ் வெரி நியர். ஸோ அந்த ஏரியால நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் வித் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அப்ப நான் எந்த இடத்துக்கு போக போறேன் அப்படிங்கறத திங்க் பண்ணி நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். இல்ல இதுல நான் வந்து மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்றதுனால இன்னொன்னு சொல்றேன், அலைடு ஹெல்த் சயின்சஸ் எல்லாரோட மைண்ட்லயே என்ன இருக்கும் அப்படின்னா பிசியோதெரப்பியை விட்டா ஃபார்மசி இல்லையா, எம்பிபிஎஸ், பிடிஎஸ். இல்ல நான் நீட்டெல்லாம் எழுதலாம், விட்டுடுங்க, அது நமக்கு வேண்டாம், அடுத்தது நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா we will think these 2 things. நான் ஃபார்மசி சேர்க்கலாமா இல்ல வந்து பிசியோதெரப்பி சேர்க்கலாமான்ட்டு. பட் யூ திங்க் ஒன் திங், நீங்க கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. இன்னைக்கு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வாட் ஆர் ஆல் த ஸ்பெஷலைசேஷன் தே ஆர் ஹேவிங் இன் பிஜி மெடிசன், த சேம் திங் வி ஆர் ஹேவிங் இன் பிஎஸ்சில உங்களுக்கு கார்டியாலஜி, உங்களுக்கு வந்து நியூக்ளியர் சயின்ஸ்ல இருந்து நெஃப்ராலஜி, நியூராலஜி, அவ்வளோ இருக்கு, பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, டெர்மா கேர் மேனேஜ்மெண்ட், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட், அனஸ்தீஷியா டெக்னாலஜி, அப்புறம் வந்து பிஎம்எல்டின்னு சொல்லக்கூடிய அந்த லேப் டெக்னீஷியன் கோர்ஸ், டாக்டருக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய பிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படிங்கக்கூடிய கோர்ஸ், இவ்வளோ கோர்ஸ் உங்களுக்கு பிஎஸ்சியில இருக்கு. இதுல அது போக உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, அதுக்கப்புறம் வந்து இந்த பிஎம்எல்டி, இந்த மாதிரி இன்னும் 2-3 கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே இன்னைக்கு ஒரு 20 சீட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இருக்கு. இஃப் யூ ஆர் ஹேவிங் வெரி குட் மார்க், நீங்க கவுன்சிலிங், நீட் ரிசல்ட் வந்து மெடிசனுக்கு கவுன்சிலிங் போடும்போது இதுக்கும் கவுன்சிலிங் போடுவாங்க. நீங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு அப்ளை பண்ணீங்க, இஃப் யூ ஆர் ஹேவிங் குட் மார்க்ஸ் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ண முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாடு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நான் சொன்ன கோர்சஸ் எல்லாமே ஒரு 3 கோர்ஸ் 2 கோர்ஸ், எல்லா கோர்ஸும் எல்லா இடத்துலயும் இருக்காது, 3-4 கோர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இருக்கும். நீங்க அதை எடுத்து அழகா படிக்க முடியும். பிஎஸ்சி ரேடியாலஜி, அந்த மாதிரி உள்ள கார்டியாலஜி, ரேடியாலஜி, நெஃப்ராலஜி, நியூராலஜி. சிம்பிளா யோசிச்சுக்கோங்க, ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி என்ன பண்றாங்களோ
பிஎஸ் ஆப்டோமெட்ரி கண்ணுக்கு நம்ம படிக்கிறது, அதே மாதிரி இஎன்டிக்கு உள்ளதுல டிப்ளமா கோர்ஸ், இவ்வளவு கோர்ஸ் வந்து உங்களுக்கு அலைடு ஹெல்த் சயின்சஸ்ல இருக்கு. ஆனா நம்ம எப்போதும் என்ன சொல்லுவோம், நீட் வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டு நீட் நமக்கு மார்க்கே வரல, அப்படிலாம் தேவையே இல்லை. 10 டாக்டர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு 100 பேர் வேணும்ல. யோசிச்சு பாருங்க. இஃப் யுவர் மென்டாலிட்டி இஸ் சர்வ் த சொசைட்டி இன் எனி கைண்ட் ஆஃப் மேனர், யூ கேன் சர்வ் த சொசைட்டி. ஸோ எப்படி நீங்க சர்வ் பண்ண போறீங்கன்றத நீங்க இதை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஆர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல சயின்ஸா இருக்கட்டும், இன்ஜினியரிங் இது இன்ஜினியரிங்ல சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை பத்தி இதுல எத்தனை பேருக்கு தெரியும்? கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்குது, நான் இன்ஜினியரிங் பண்ணணும், ஆனா அதுல நான் கெமிஸ்ட்ரியில பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முந்தி நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது சிக்ரின்னு சொல்லுவாங்க, சிஇசிஆர்ஐ. இது வந்து காரைக்குடியில இருக்கு. மொத்தமே 40 சீட் தான். இதுக்கு முந்தி அதுக்கெல்லாம் தனி என்ட்ரன்ஸ் இருந்தது. பட் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்லயே உங்களுக்கு 34 சீட் அவங்க ஃபில் பண்றாங்க. வெறும் 7 சீட் மட்டும்தான் நம்ம ஜேஇ மார்க்கை வச்சு அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபில் பண்றாங்க. அது பியூர்லி ரிலேட்டட் டு கரோஷன் டெக்னாலஜி அண்ட் கெமிக்கல். ஸோ நீ ஃபர்ஸ்ட் போகும்போதே ஃபர்ஸ்ட் இயர்ல கேட்பாங்க, நீ ரிசர்ச் பண்ண போறியா இல்ல நீ வந்து ஜாபுக்கு போக போறியா? Based on that, you will be put in a lab. உனக்கு கிளாஸ் எங்க இருக்கும்னா லேப்ல தான் இருக்கும். வருஷத்துல ஒரு தடவை ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அது ஓபன் ஃபார் பப்ளிக். அவங்க என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்களோ அதை நமக்கு பப்ளிக்கு காமிப்பாங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா. இப்போ உங்களுக்கு நீங்க இன்னும் டைம் இருக்கு, கெமிஸ்ட்ரி எனக்கு நல்லா வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சிக்ரிக்கு சேர்த்து அப்ளை பண்ண முடியும். செராமிக் டெக்னாலஜி இருக்குது, பாலிமர் டெக்னாலஜி இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இவ்வளவு இருக்குது. ஆனா நம்ம எல்லாரும் எங்க போய் கடந்த 2-3 வருஷமாக ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இதை தாண்டி கம்ப்யூட்டர்ல வேற எதுவுமே இல்லை, இதை தாண்டி வேற எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பட் இந்த கோருக்கு நீங்க போங்க, கண்டிப்பாக ஃபைனல் இயர் கேம்பஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆறீங்க அப்படிங்கறத பாருங்க. நான் வந்து டாக்டர் காயத்ரி கல்வியாளர். என்னோட நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணீங்கன்னா காயத்ரி கல்வியாளர்னு என்னோட வீடியோஸ் வரும். எதுல வேணா நீ கீழே கமெண்ட் பண்ணு, நீ சொன்னதெல்லாம் தப்பாயிடுச்சு, நான் அதுக்கப்புறம் பப்ளிக்ல பேசவே இல்லை. ஏன் நான் இது அவ்வளோ டேரிங்கா சொல்றேன் அப்படின்னா, அவ்வளோ குழந்தைங்க நல்லா படிச்சுட்டு நல்ல ஜாபுக்கு போற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது இந்த கம்ப்யூட்டரை மட்டுமே நம்ம நம்பி அதை செய்ய தேவையில்லை. ஸோ உங்களுக்கு கோர் நல்ல பிடிக்கும் வரும் அப்படின்னு சொன்னா தைரியமா அதை எடுத்து படிங்க. அது பிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிஷரி சயின்ஸ். நமக்கு நம்ம ஊர் சென்னையில இங்க உங்களுக்கு ஃபிஷரி சயின்ஸ் இருக்கு பொன்னேரியில. எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபிஷரி சயின்ஸ்ல பிடெக்ல ஃபிஷரி சயின்ஸ் இருக்கு, பிஎஸ்சில ஃபிஷரி சயின்ஸ் இருக்கு. பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க நீங்க பிஎஸ்சி எடுத்து படிக்கலாம், மேத்ஸ் எடுத்தவங்க பிடெக் எடுத்து படிக்கலாம். அங்க ஒரு ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, வெட்டினரி யூனிவர்சிட்டியில ஒரு ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, அக்ரி யூனிவர்சிட்டியில ஒரு ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. இத்தனையும் உங்களுக்கு கனெக்டட். யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு நமக்கு 2 துறை இந்த உலகத்துல என்னைக்குமே குறையவே குறையாது. என்ன ஒண்ணு சாப்பிடுறது, இன்னொன்னு நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ். பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் ட்ரெஸ் போட போறோம், சாப்பிட போறோம். அப்ப இந்த 2 துறை எனக்கு எது வருதோ வரலையோ இந்த 2 துறையில நாம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கூட உனக்கு வரும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க. இந்த ஃபிஷரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் நம்மளா இருக்கும். அப்ப அதுல வேல்யூ ஆடட் என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த ப்ராசஸிங் யூனிட் நாமளே ஒரு ஆண்டர்பிரனரா இங்க படிச்சுட்டு வைக்க முடியும். அண்ட் ஃபுட் இன்ஸ்பெக்டரா போக முடியும். அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கு. அதே மாதிரி மியூசிக்ல இந்தியால வர எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இசைக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அது நம்ம கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு மியூசிக் வந்து நல்லா வரும், பிடிக்கும்ல, வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பாட்டா இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம், முறையா கத்துக்கிட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க நம்மளோட மக்கள் வந்து அவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல கத்து கொடுத்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன படிக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுல என்ன டாப்பா வரணும் அப்படிங்கிறத நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்பரா கைடன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால பண்ண முடியும். அவ்வளோ அழகா வந்து குறள்ல வள்ளுவர் சொல்லுவாரு, குடிசெல்வை எனும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் அப்படிம்பாரு. எத்தனை பேருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு நீங்க ஒரு நல்ல செயலை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
தெய்வம் இருக்குன்னு நம்புறவங்களுக்கு தெய்வம், இயற்கை உங்களுக்கு முன்னால 10 அடி முன்னாடி போய் நின்று உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வருமா? அந்த தெய்வமும் இந்த மாதிரி இருக்கிற நல்லவங்களும் உங்களுக்கு நிறைய ஆசையோட நீங்க நினைச்ச இடத்தை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.